ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல என்ன ஆச்சு தெரியுமா? நம்ம ராஜோட பல்லு உடைஞ்சிடுச்சு. அதனால அவனுக்கு 3 வரம் கிடைச்சது. அது எப்படி கிடைச்சது, அந்த வரங்களை ராஜு எப்படி யூஸ் பண்ணான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயோ, பல்லு உடைஞ்சிருச்சு, வாய் வலிக்குதே. அம்மா அம்மா. என்னடா, என்னாச்சு? கையில என்னடா? அம்மா, பல்லு உடைஞ்சிடுச்சுமா, வாயெல்லாம் வலிக்குதுமா. அச்சச்சோ, பல்லு உடைஞ்சிடுச்சா? கொஞ்ச நேரத்துல வலி போயிடும்டா. சரி சரி, அந்த பல்லு என்ன பண்ண போற? டேய் ராஜு, என்னடா கையில பல்லு? ஆமாண்டா, பல்லு உடைஞ்சிடுச்சுடா. டேய் ராஜு, இந்த பல்ல தூங்கும் போது தலைக்கு கீழே வச்சு தூங்குனா நமக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து 3 வரம் தருவாராண்டா. ட்ரை பண்ணி பாக்குறியா? என்னது 3 வரமா? டே, அதெல்லாம் கட்டுக்கதடா. நீ சொல்ற மாதிரிலாம் நடக்காதுடா. ஆமா ராஜு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கே தெரியலையேடா. டேய் சும்மா ட்ரை பண்ணி பாருடா, என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். சரிடா, நான் இப்பவே போய் ட்ரை பண்றேன். என்னது, இப்பவே ட்ரை பண்றியா? அப்ப நான் போய் தூங்க போறியா? சரி நீ போய் ட்ரை பண்ணு, நான் கிளம்புறேன், அப்புறம் வரேன். பல்ல வச்சாச்சு, இப்போ நம்ம மேல படுத்து தூங்க வேண்டியதுதான். குட் நைட். ராஜு ராஜு, எழுந்துக்கோப்பா, நான் கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கேன். யாரு? கிறிஸ்மஸ் தாத்தாவா? நீங்க கிறிஸ்மஸ்க்கு தானே வருவீங்க, இப்ப எங்க வந்திருக்கீங்க? அதுவா, நீ உன்னுடைய பல்லு தலைக்கு கீழே வச்சுட்டு தூங்குனல்ல, அதான் நான் வந்திருக்கேன். ஐ, அப்ப மணி சொன்னது பளிச்சிடுச்சு போலயே. ஆமா, சரி, உனக்கு நான் 3 வரம் தர போறேன். இந்த 3 வரம் வச்சு நீ என்ன வேண்டினாலும் உனக்கு நடக்கும். எனக்கு 3 வரமா? என்ன வேண்டினாலும் நடக்குமா? ஐ, ஜாலி. ரொம்ப நன்றி கிறிஸ்மஸ் தாத்தா. பாய் ராஜு. அம்மா அம்மா, வெளியே வாங்க, சீக்கிரம் வெளியே வாங்க. என்னடா, எதுக்கு என்ன கூப்பிட்ட? அம்மா, நானு பல்ல தலைக்கு கீழே வச்சுட்டு தூங்குனா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எனக்கு 3 வரம் தந்தாருமா. ஐயோ, பாதி தூக்கத்துல இருந்தா இப்படிதான் பாரு. இப்ப என்னென்னமோ பேசிட்டு இருக்க, போய் ஒழுங்கா தூங்குடா. அம்மா, நான் உண்மையதாம்மா சொல்றேன், நம்ப மாட்டீங்களா நீங்க? ராஜு, இதெல்லாம் எப்படிடா நம்புறது? அம்மா, அப்படின்னா என்ன நம்ப மாட்டீங்கல்ல? அப்போ நான் 3 வரத்துல 1 வாரம் உங்களுக்காக யூஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் அதை வேண்டுறேன். என்னது, எனக்காகவா? இதை என்னால நம்ப முடியாதுப்பா. அதனால ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு பொருள் சொல்றேன், அது கிடைக்குமான்னு பார்க்கலாம். சரி சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நாளா ஒரு பீரோ வாங்கணும்னு நினைச்சேன், அத வேணும்னா வரவை பாப்போம். அவ்வளவுதானே, இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. கிறிஸ்மஸ் தாத்தா, நீங்க சொன்ன 3 வரத்துல முதல் வரத்தை நான் யூஸ் பண்றேன். எங்க வீட்டுக்கு ஒரு பெரிய பீரோ இப்பவே வேணும். ஏண்டா, என்னமோ பீரோ வரும்னு சொன்ன, ஒண்ணுமே காணோம். இருங்கம்மா, இப்பதானே வேண்டி இருக்கேன், வரும், இருங்க. என்னடா, வண்டியில பீரோ வருது? என் தம்பி, இந்த பீரோவை யார் ஆர்டர் பண்ணது? நீங்க தான்க்கா ஆர்டர் பண்ணீங்க இந்த பீரோவை. என்னது, நானா? வந்த வரைக்கும் லாபம் தான். சரிப்பா, வச்சுட்டு போ. பீரோ ஓபன் பண்ணுவோம். ஆஹா, பீரோ வேற லெவல்ல இருக்குமா. டேய் ராஜு, நம்ம கேட்டது அப்படியே கிடைச்சிருக்குடா. நான் சொன்னல, நீங்க தான் நம்பல. இப்ப பாருங்க எல்லாம் நடக்குது. என்னடா, புதுசா பீரோலாம் வாங்கியிருக்கீங்க, சொல்லவே இல்ல, என்ன விஷயம்? டேய் மணி,
நீ சொன்னல பல்ல தலைக்கு கீழே வச்சா கிறிஸ்மஸ் தாத்தா வருவாருன்னு, அந்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாருடா. கிறிஸ்மஸ் தாத்தா 3 வாரம் தந்தாரு. அதுல 1 வாரம் யூஸ் பண்ணி வாங்கினது தாண்டா இந்த பீரோ. அது வாரம் கிடைச்சுதா? எப்படிடா டேய் ராஜு? கேட்டதான் கேட்டீங்க, ஒரு பெரிய வீடா கேட்க வேண்டியதுதானடா. சின்ன சின்ன பொருளா ஏன்டா கேக்குறீங்க? ஆமா ஆமா, மணி சொன்னது கரெக்ட் தான் போலியே. பேசாம ஒரு பெரிய வீடா கேட்டா என்ன? ஆமா ராஜு, இந்த வீட்டை விட பெரிய வீட்டை கேட்போம். கிறிஸ்மஸ் தாத்தா, நீங்க தந்த 3 வாரத்துல 2வது வாரத்தை யூஸ் பண்றேன். எங்களுக்கு நாங்க இருந்த இடத்திலே ஒரு பெரிய வீடு வேணும் இப்பவே. ஆஹா டே ராஜு, அங்க பாருடா, பெரிய வீடுடா. டேய் ராஜு, அங்க பாரு, நமக்கு பெரிய வீடு கிடைச்சிருக்குடா. வாவ், செம்மையா இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆமாமா, நமக்கு புது வீடு கிடைச்சிருக்குமா. பார்க்கவே சூப்பரா இருக்குமா. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குமா இந்த வீடு. ஏண்டா ராஜு, இந்த வீடை சுத்தி பார்க்கவே 1 நாள் ஆகும் போலியடா. அவ்வளோ பெருசா இருக்குடா இந்த வீடு. சரி சரி, இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். டே ராஜு, நான் ஒன்னு சொல்லட்டா? ஒண்ணு என்னடா, 100 சொல்லு. என்ன விஷயம்டா? இந்த 2 வாரம் உனக்காக யூஸ் பண்ணிட்டேன். 3வது வாரம் வேற யாருக்காச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம்டா. ஆமாண்டா, வாரம் கிடைச்ச உடனே சுயநலமா இருந்துட்டேன். மத்தவங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லடா. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இந்த கடைசி வாரத்தையாவது வேற யாருக்காவது யூஸ் பண்ணலாம்டா மணி. டேய் ராஜு, நம்ம பிரியா அப்பா இருக்கார்ல, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கையே போயிடுச்சுடா. அவருக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்லடா. மணி, சூப்பர் ஐடியாடா. சரி வா, நம்ம இப்பவே போய் எப்படியாச்சும் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம் பிரியா அப்பாக்கு. பசங்களா, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க, நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. பாய்மா. ஹாய் ராஜு, ஹாய் மணி, வாங்க வாங்க. பிரியா, அப்பாக்கு ஒன்னும் ஆகாது. நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். ஆமா பிரியா, அப்பாக்கு அவருடைய கை திரும்பவும் கிடைக்கும், நீ கவலைப்படாத. கிறிஸ்மஸ் தாத்தா, நீங்க கொடுத்த 3 வாரத்துல 3வது வாரம் யூஸ் பண்றேன். எங்க பிரியா அப்பாக்கு கட்டான கை திரும்ப கிடைக்கணும் இப்பவே. என்னது வரமா? என்னடா வளரீங்க? Oh my god, எங்க அப்பா குடிஞ்ச கை திரும்பவும் வந்துருச்சு. ரொம்ப நன்றி ராஜு மணி. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஆனா இதெல்லாம் எப்படி செஞ்சீங்க? அதெல்லாம் மேஜிக், சொல்ல முடியாது. பிரியா, இப்போ நீ ரொம்ப ஹாப்பி இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். எப்படி? சூப்பர்.